ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக செய்யக்கூடிய இன்ஸ்டண்ட்டான ஒரு ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதை நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் செஞ்சுக்கலாம், அப்படி இல்லைனா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட், நைட்டு டின்னருக்கு கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். மேலே நல்லா க்ரன்ச்சியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருக்கிற இந்த முட்டையப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? வாங்க. 250 ml கப்பில் 1 கப் பச்சரிசியை 2-3 தடவை நல்லா கழுவிட்டு 6 மணி நேரம் ஊற வச்சுருங்க. அரிசி 6 மணி நேரம் நல்லா ஊறினதுக்கப்புறமா அதில் இருக்கிற தண்ணியை முழுமையாக வடிகட்டிட்டு ஒரு பெரிய மிக்ஸி ஜாரில் சேர்த்துருங்க. அரிசி எடுத்த அதே கப்பில் வேக வச்ச சாதம் 1 கப் சேர்த்துக்குங்க. இது கூட ஒரு முட்டை சேர்த்துக்குங்க. இதை நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாக செய்கிறதா இருந்தால் 1/4 கப் சர்க்கரை சேர்த்துக்குங்க. அப்படி இல்லை பிரேக்ஃபாஸ்ட் டின்னருக்கு செய்கிறீங்கன்னா 2 டீஸ்பூன் சர்க்கரை மட்டும் சேர்த்துக்குங்க. 4 ஏலக்காயோட விதைகளை மட்டும் சேர்த்துக்குங்க. மேலே இருக்கிற அந்த தோலை சேர்க்கக்கூடாது. 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்குங்க. 1 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு சேர்த்துக்குங்க. மைதா மாவுக்கு பதிலாக நீங்கள் கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம். ஆனால் மைதா மாவு சேர்த்து செய்யும் போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடுங்க. கொஞ்சம் கூட குறைகள் இருக்கக்கூடாது. அதே மாதிரி தண்ணி ரொம்ப அதிகமாக சேர்க்கக்கூடாது. தோசை மாவை விட கொஞ்சம் திக்காக அரைச்சிருங்க. 1/2 கப்புக்கும் குறைவாக தண்ணி சேர்த்திங்கனாலே போதும். இப்போ பாருங்கள், இந்தளவுக்கு நைஸாக அரைச்சதுக்கப்புறமா ஒரு பவுலுக்கு மாற்றிடுங்க. இதை நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் டின்னருக்கு செய்கிறீங்கன்னா சர்க்கரையை ஸ்கிப் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு அரைச்சிக்குங்க. கடைசி இதில் 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துட்டு மாவில் எல்லா பக்கமும் பரவுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மாவை நீங்கள் புளிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை, உடனே நம்ம செஞ்சுக்கலாம். இந்த மாவில் நம்ம முட்டை சேர்த்துருக்கிறதுனால மாவை புளிக்க வைக்க முடியாது. அதனால் பேக்கிங் சோடாவை ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்துக்குங்க. மாவு நமக்கு இந்த அளவுக்கு திக்காக இருக்கணும். அப்போ தான் நமக்கு அப்பம் ஊற்றுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ரொம்ப தண்ணியாக இருந்தால் மாவு எண்ணெயில் ஊற்றும் போது பிரிஞ்சு போயிடும். இப்போ நமக்கு மாவு ரெடியாக இருக்குது. இந்த அப்பம் செய்கிறதுக்கு பனியாரக்கல்லில் எண்ணெயை சேர்த்துட்டு நல்லா சூடு பண்ணிடுங்க. எண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் நெய்யும் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா அடுப்பு லோ ஃப்ளேமுக்கு வச்சுட்டு மாவை இதில் சேர்த்துக்குங்க. மாவை நம்ம நிறைய சேர்த்திடக்கூடாது. 3/4 பாகத்துக்கு சேர்த்திங்கன்னா போதும். ஏன்னா மாவு வேகும் போது பொங்கி வெளியே வந்துடும். எல்லா குழியிலையும் மாவு சேர்த்ததுக்கப்புறமா அடுப்பை மீடியம் ஃப்ளேமுக்கு வச்சுட்டு நல்லா வேக விடுங்க. ரொம்ப கோல்டன் ப்ரௌன் வரணும்னு அவசியம் இல்லை. நல்லா வெந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி திருப்பி விடுங்க. இந்த அப்பம் செய்கிறதுக்கு நான் கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த அளவுக்கு எண்ணெய் வேண்டான்னா கொஞ்சமாக சேர்த்துட்டு கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். இப்போ பாருங்கள், எல்லா அப்பத்தையும் நம்ம திருப்பி விட்டாச்சு. இப்போ நமக்கு மேல் பக்கம் நல்லா ப்ரௌனாக வரணும், அடிப்பக்கம் நல்லா ஒயிட்டாக இருக்கணும். அந்த மாதிரி வேக வச்சுருங்க. நமக்கு கீழே டிஸ்பிளேயில் தெரிகிற மாதிரி நம்ம வேக வைக்கணும். அப்போ தான் இது டேஸ்ட்டாக இருக்கும். மேலே நல்லா க்ரன்ச்சியாகவும் நடுவில் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். அதே மாதிரி இந்த அப்பம் வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது. 2-3 நிமிஷத்துலேயே நல்லாவே வெந்துடும். இப்போ பாருங்கள், நம்ம எந்த அளவுக்கு வேக வச்சுருக்கோன்னு. இந்த மாதிரி நல்லா வேக வச்சுருங்க. அப்பத்தில் இருக்கிற எண்ணெயை நல்லா வடிகட்டிட்டு வெளியே எடுத்துருங்க. நீங்கள் மறுபடியும் எண்ணெய் சேர்த்தணுன்னு அவசியம் இல்லை. இதே எண்ணெயிலே நீங்கள் அப்பம் ஊற்றிக்கலாம். இப்போ நமக்கு நல்லா சுட சுட மேலே நல்லா க்ரன்ச்சியாகவும் நடுவில் நல்லா சாஃப்டான முட்டையப்பம் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் செஞ்சுக்கலாம். அப்படி இல்லைனா சர்க்கரை சேர்க்காமல் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் டின்னருக்கும் கூட நம்ம செஞ்சுக்கலாம். இதுக்கு சைட் டிஷ்ஷாக சிக்கன் கிரேவி ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இந்த ரெசிபியில் வர ஒவ்வொரு பொருளோட அளவையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இவ்வளவு நேரம் நம்ம வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இன்னொரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு வர வரைக்கும் பாய்.